சுகந்தவன நாயகி தாயாருடனாய பரிமள அரங்கன் திருவடி மலர்கள் போற்றி போற்றி. இந்த இனிய மார்கழி திங்களின் 25ஆம் நன்னாளிலே ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையின் 25வது பாடலே இன்றைய நம்முடைய சிந்தனைக்குரிய பாடலாகும். தற்பொழுது பாடலுக்குள் செல்லலாம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர ஒருத்தி மகனாய் பிறந்து தரிக்கிலனாகி தான் தீங்கு நினைந்த தரிக்கிலனாகி தான் தீங்கு நினைந்த தரிக்கிலனாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றினில் கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றினில் நெருப்பென நின்ற நெடுமாலே நெருப்பென நின்ற நெடுமாலே நெருப்பென நின்ற நெடுமாலே நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து. பாடலின் பொருள்: நீ தேவகி என்னும் ஒருத்தியின் மகனாக தோன்றினாய். ஓர் இரவிலேயே யசோதை என்னும் ஒருத்தியின் மகனாக மறைந்து வளர்ந்தாய். இதனை அறிந்து பொறாதவனாகி தீங்கு நினைந்த கம்சன் கருத்தை பொய்யாக்கி அவன் வயிற்றிலே நெருப்பு பற்றி எரிவது போல நின்றாய். நெடிய மேனி கொண்ட திருமாலே, உன்னை அன்போடு நினைந்து இங்கு வந்தோம். நாங்கள் விரும்பியவற்றை வழங்குவாயானால் உன் அழகு தங்கிய செல்வத்தையும் வீரத்தையும் பாடுவோம், வருத்தமும் தீர்ந்து மகிழ்வோம் என்பதாக அமைந்திருக்கின்றது இந்த இனிய பாடலின் பொருள். நன்றி.